பரிசுத்தர இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நடத்தின தகப்பன் இனிய நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக நாம் மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எவ்வளோ பாடுகளோடு உபத்திரவங்களோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு இணைய முடியாதபடி தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்க விடாதபடிக்கு நமக்குள்ள ஒரு அங்கலாய்ப்புகளை போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை கீழே விழ தள்ளும்படி போராடுகிற அந்தகார தீய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைய தினத்தில் உடைந்து போகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுடைய பிரசனம் நம்முடைய ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தகப்பனுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைய தினம் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை தொடும்படியாக கட்டளையிடுகிறோம். இதை கூட வேறு பெரிய காரியத்தை செய்யும். இன்றைய தினம் உள்ள செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் பேசலாம் என்று கருதுகிறேன். இந்த கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எரேமியா 20ஆம் அதிகாரம் இருதயத்தின் காயம் என்கிற ஒரு சில வார்த்தைகளை இன்றைக்கு பேச போகிறோம். கர்த்தர் சொல்ல நினைக்கிறது ஒருபோது தடைப்படாது, கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒருபோது தடைப்படாது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் தாயின் வயிற்று இருக்கும் போதே கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு யாபேசை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு துக்கத்தின் மகனாக கருதப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் மிகவும் யுத்தங்களும் போராட்டங்கள் பிரச்சனைகளும். இன்றைக்கு எரேமியா பார்த்தோம்னா இவனை தாயின் வயிற்று உருவாகும் முன்னே கர்த்தர் தீர்க்கதரிசியாக இந்த தேசத்தில் அனுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். எரேமியா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். தேவச்சனமே, இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில போராடுகிறோம். தேவ சமூகத்தில் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று கதறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெயத்திற்கு வேண்டும் போராடுகிறோம். குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அது குடும்பத்துல ஜெயம் வேண்டும் என்று போராடுகிறோம். தேசத்துல விடுதலை வேண்டும் என்று போராடுகிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிறவர் யார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் நம்மை விட மேலாக அவர் உயர்ந்தவராய் கருதப்படுகிறார். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பயங்கரமா இருந்து என்னை மேற்கொண்டீர் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மள பெரியவரா இருக்கிறார், நம்மள உயர்ந்தவரா இருக்கிறார், நம்மை மேற்கொள்ளுகிற தகப்பன் நம்மள பெரியவரா இருக்கிறபடினால் இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை, பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா அந்தகார கட்டுகளை உடைத்து கொள்ளும்படி நாம் தேவ சமூகத்துல நிற்கிறோம் என்றால் நம்மை மேற்கொள்ளுகிற தேவன் இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்களை மேற்கொண்டு உலகம் எங்களை ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவச்சனமே, இந்த எரேமியா சொன்னது போல நீர் இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். யாரிடத்துல இணங்கினேன்? தேவ ஜனங்களோடு இணங்கி பார்த்தேன். அவர்களும் எனக்கு விரோதமாய் போய்விட்டார்கள். உமக்காக இணங்கி பார்த்தேன். நீர் என்னிலும் மேற்கொண்டு என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யாரோடு இணையப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவனோடு இணையப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனோடு ஒரு வாசம் பண்ணப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு ஒரு அன்பு கூறக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேவச்சனமே, தேவனிடத்துல ஒரே மனதா இருந்து அன்பு கூறாதபடி பல இடங்கள் நாம் அலைமோதி கொண்டிருந்தா என்ன இருக்கா? தேவனோடு இணங்க முடியாது, தேவனோடு இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் உண்டு. தேவ சமூகத்தில் வருவார்கள், ஜெபிப்பார்கள், தேவ அன்பை ருசிப்பார்கள், கர்த்தரோடு பேசக்கூடிய அனுபவம் உடையவர்கள். கொஞ்சம் சோர்ந்து போகிற காலத்துல
விக்கிரகத்தை நேரா போய் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் பறி கொடுத்து கொண்டு மறுபடியும் வருவார்கள். எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும், எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி தாருங்க என்று கதறுவார்கள். அவர்கள் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். ஏனென்றால் தேவனோடு இணங்க முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு ஒரு உண்மையான அன்பு பாராட்டாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காற்று அடிக்கிற திசையெல்லாம் அவர்கள் போய் தேவ அன்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை. ஆகியால் தேவச்சனமே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். அந்த இணங்குதல் என்கிற வார்த்தையில ஒரு பெரிய மாற்றமே இருக்கிறது, ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. கர்த்தரோடு இணங்குவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தகப்பனாய் கடந்து வருகிறார். கர்த்தரோடு இணைவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியத்தை செய்வார். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு எல்லாம் காரணம் நாம் தேவனோடு இணங்காதபடி அவருடைய அன்பை விட்டு தூரம் கொண்டிருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை மேற்கொள்ளுகிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர் தகப்பனாக கடந்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாக்குற தேவனாக கடந்து வருகிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். அவரோடு இணங்கும் போது, அவரோடு வாசம் பண்ணும்போது, அவரோடு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன கடந்து வருகிறது? ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறோம். கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணின நம்ம கர்த்தருடைய அன்பை விட்டு தூரம் போகும்போது பல பிரச்சனைகள் நமக்கு கடந்து வருகிறது. ஆகிய தேவச்சனம், இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு இணங்குற வாழ்க்கை இருக்கிறதா, அல்ல தேவ அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி என்ற இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 8வது வசனம் படிக்கலாம். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. தேவச்சனமே, தேவச்சனங்களோடு இவன் பேசின வார்த்தை அவனுக்கு அது ஒரு குத்துதலாக காணப்பட்டது, அவனை நெருக்கினதாக காணப்பட்டது. அவனுக்கு விரோதமாக அந்த கலக வீட்டார்கள் எழும்பினது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டம், அவனுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை. இதான் வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். அவன் என்ன வார்த்தைகளை பேசினானோ அந்த வார்த்தைகள் நிமித்தம் அவனுக்கு என்ன வந்தது? சமாதானம் இல்லை. அவன் கதறக்கூடிய நிலைமை வந்தது. அடுத்ததா பாரு, கொடுமை என்று பால்கடிப்பு என்று சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு ஆராதனை செய்கிறோம், அல்லது ஒரு இடத்தில் 4 பேர் கூடியிருந்து ஜபிக்கிறோம், அல்லது 4 பேர் கூடியிருந்து பேசுகிறோம். இந்த வார்த்தைகள்லாம் என்ன செய்கிறது? நமக்கு தோணும் நாம் உண்மையாகவே அவர்களை நேசித்து பேசுகிறோம், உண்மையாகவே அவர்களோட அன்பு செலுத்தி பேசுகிறோம். ஆனா அவர்கள் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு பிறரிடம் இன்னொரு வார்த்தை சொல்லி நம்மளை காயப்படுத்த வரக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்படிதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் அவனுக்கு பரிகாசமா நிந்தையுமாய் மாறிட்டு அவன் என்னென்ன அற்புதங்களை செய்தானோ அதெல்லாம் அவனுக்கு விரோதமாக கடந்து வந்தது. இன்னைக்கு தேவச்சனமே, நீங்கள் குடும்பத்துக்காக வாழ்க்கைக்காக பிரயாசப்பட்ட ஜபித்த தேவ சமூகத்தை கட்டலாம், தேவ சமூகத்துல விடுதலை வாங்கலாம், வீடுகளுக்குள்ள விடுதலை வாங்கலாம். பிள்ளையுடைய வாழ்க்கை, பிள்ளை நல்லா படிக்க வைப்போம், பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். அல்லது நீங்கள் பிறருக்காக ஜபிக்கிறது நிமித்தம் அவர்கள் உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து தேவனாய் கருத்தை சொல்கிறார். இதே எரேமியாவுடைய வாழ்க்கையில வந்த நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க, அவருடைய ஜப வல்லமையில தரித்திருங்க, உபவாசித்திருந்து ஜபிங்க. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலை உருவாக்க என் தகப்பனால முடியும். சீயோனி சிறையிருப்பை திருப்புனது போல இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்பை திருப்பி போடுகிற தகப்பன் நமக்கு முன்னே வருவார். சத்தமிட்டு கூறுகிறேன், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தை ஆயிற்று. தேவச்சனமே, என்னென்ன வார்த்தைகள் நான் சொல்லி இருந்தாலும் அந்த வார்த்தை பிற நம்மை நிந்திக்கும்படி பேசியிருந்தா நம்முடைய இருதயம் எப்படி காயப்படும்? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், பயப்படாமல் கலங்காமல் இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில்
அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நிமித்தம் தானே இவ்வளவு பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது. இனிமேல் இது பேச மாட்டேன் என்கிற எரேமியா தீர்மானம் பண்ணினாலும் அவனுடைய நரம்பு தசைகள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை பதிந்திருந்தது நிமித்தம் அவனு தேவனுடைய வார்த்தை பேசாமல் இருக்க முடியாதவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது பேச வேண்டும் என்கிற ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து வந்தான். தேசத்துக்காக கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது பேசலாம் என்கிற ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து வந்தான். ஆக கர்த்தர் அவனை ஊன்றுதல் படுத்தி கொண்டிருந்தார். எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டுமே, கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று அவனுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு தேவச்சனமே, எத்தனை ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டு சொல்ல முடியாதவர்களாக கட்டப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கட்டப்பட்ட நிலைமை கர்த்தர் இன்றைக்கு உடைத்த உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். சத்துருக்களை முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி நீங்கள் எந்த வார்த்தைகளை பேச உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த போறாரோ அவர்கள் மத்தியில உங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ முயற்சி பண்ணுங்க, தேவனுக்காக பிரகாசிக்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடியவர்களாய் மாற்றுங்க. இந்த இடத்தில் கட்டப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி தன்னை அர்ப்பணம் செய்கிற தகப்பனே என்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை உண்டு பண்ணுவார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய எலும்புகளுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ள அவருடைய வல்லமை கடந்து வந்தது நிமித்தம் அவனால கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்ல முடியாதவனாக இருந்த போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது, ஒரு தாகம் இருந்து கொண்டிருந்தது, ஒரு வாஞ்சை இருந்து கொண்டிருந்தது. எல்லாரும் இவனுக்கு எதிராக எழும்பின போதெல்லாம் இவன் கர்த்தருடைய அன்பை சொல்லுகிறதுல உறுதியாய் காணப்பட்டான். 9வது வசனம் படிக்கலாம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்று தேவச்சனமே, ஜனங்களுடைய நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது நிமித்தம், எல்லாரும் இவனை நிந்தித்தது நிமித்தம், தூஷித்தது நிமித்தம், பரிகாசம் பண்ணினது நிமித்தம், அவனுக்குள்ள ஒரு ஏமாற்றது நிமித்தம் அவன் சொல்கிறான், நான் பேசாமலும் பிரஸ்தாபம் பண்ணாமலும் இருப்பேன். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவச்சனங்களுக்குள்ள, உண்மையாய் கர்த்தரை அறிந்த தேவச்சனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை பிரஸ்தாபம் பண்ணாமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை யாருக்காவது சொல்லாமல் இருக்க முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் என்று. இன்னைக்கு தேவச்சனமே, அப்பேற்பட்ட நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பேற்பட்ட போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய நோய் நொடிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், கடன் போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காரியம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை தந்து நம்மளை சாட்சிக்குரிய பரிசுத்தவான்களாக மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக இருதயத்தின் பயம் என்கிற தலைப்பில் பேசலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள். அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானம் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். அனைவரும் நான் தவறி விழும்படிக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அக்கம் பக்கத்தினர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? எப்படியாவது இவர்கள் தவறி விழுந்தா நமக்கு நல்லது, அல்லது இந்த இடத்தை விட்டு தூரம் போனா நமக்கு நல்லது என்று சொல்லி நம்மோடு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்களோடு இணங்கும்படி நம்மளை வகை தேடுவார்கள். அவர்களோடு இணங்கி போனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவர்கள் பல பல
வார்த்தைகளை சொல்ல நம்மை காயப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். அதே போலதான் எரேமியாவுடைய வாழ்க்கையில நடந்தது. இன்னைக்கு தேவச்சனமே அநேகர் சொல் அவதூறுகளையும் அநேகர் சொல் நிந்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் நடந்தது. எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளை யாரை விழ தள்ளலாம் என்று யார் வகை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விழும்படி கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல உண்மையா அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்தில் உண்மையா அன்பு கூறுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை மாற்றுவா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தை மாற்றுவா. எரேமியாவுடைய வாழ்க்கையில மனுஷனை குறித்த பயம் அவனை அமுக்கிக் கொண்டு இருந்தது, மனுஷனை குறித்த ஒரு வேதனை அவனை அமுக்கிக் கொண்டு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் குடும்பம் என்கிற வேதனை, மனைவி பார்த்த பயம், கணவனை பார்த்த பயம், பிள்ளைகளை பார்த்த பயம், அக்கம் பக்கத்தினரை பார்த்த பயம், அப்பேற்பட்ட பயத்தினாலே நாம் இன்றைக்கு மூழ்கி கொண்டிருப்போம் என்றால் இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணத்திலே அவரை முன்பாக நிறுத்தி வைப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பயத்தை நீக்கி அவருடைய விடுதலை நமக்கு தர வல்லமையுடையவரா இருக்கிறார். இன்றைக்கு கட்டப்பட்டவளா இருக்கலாம் அல்லது கட்டப்பட்டவனா இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலை பார்த்து உன் அக்கம் பக்கத்தினர் உன்னை நிந்திக்கலாம், உன்னை தூசிக்கலாம், உன்னை பரிகசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கு உனக்குள் கடந்து வரும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலை தவறி இருப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட மனுஷர் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த பயத்தை நீக்கி போட்டு கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக இருதயத்தின் வாஞ்சை என்கிற தலைப்பில் பேசலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11-12 வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். தேவச்சனமே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலி, ஒருவரால் எதிர்க்க கூடாதபடி, ஒருவரால் தடை பண்ண கூடாதபடி, ஒருவரால் நம்மை விட்டு கொடுக்காதபடி நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்றால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தேவச்சனமே உன்னுடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழுந்து போகிற கூடாரம் அல்ல, தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டின தகப்பன். இன்றைக்கு விழும்படி உன்னை எத்தனித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நான் உன் வாழ்க்கையில பயங்கரமான பராக்கிரமசாலியாக கடந்து வர போகிற பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருந்த நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். அதை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. நிச்சயமாக உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த காரத்தீய கட்டுகளை உடைத்து மனுஷ சூழ்ச்சிகளை முறியடித்து இவன் எப்போ அழிவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று, இவன் எப்பொழுது சாம, இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தனங்கள் மத்தியில இதோ கர்த்தருடைய வாக்கு கடந்து வருகிறத. உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டென்றா அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட வழக்காடி கொண்டு, நம்மோடு கூட பேசுகிறவராக, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக கடந்து வந்திருக்கிறபடினா இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எரேமியாவுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியா வந்தா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட தகப்பன் கடந்து வந்து எல்லா யுத்தங்களை தடுத்து நிறுத்தி எல்லா மேன்மைகளையும் தந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, எந்த இடத்துல நம்முடைய பேரற்று போயிட்டு கதறி கொண்டிருக்கிறோமோ, எந்த நன்மைகளை சூறையாடி விட்டோம் என்று நாம் பதறி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துல மிக பெரிதான வெற்றியை தர வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். யோபுடைய சிறையிருப்பை திருப்பின தகப்பன் இன்னைக்கு எங்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்ப வல்லமையுடைய தகப்பனாக கடந்து வந்திருக்கிறார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கவலை, பயம், கலக்கம் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மூல விடுதலை இன்னைக்கு தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையால் தேவச்சனமே யார் நம்மை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களும்
தங்கள் காரியம் வாய்க்காதபடியா மிகவும் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்மை யார் யார் எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மளை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, வாழ பிடிக்கல ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ சத்துருக்களை தேடி காணாதிருப்பா, உன்னை துன்பப்படுத்தினவர்களை தேடி காணாதிருப்பா. துஷ்டன் உன் வழியை கடந்து வருவதில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உனக்காக அனுக்கிரகம் பாராட்டுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பார். ஆகையால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல கர்த்தர் ஆகிய தேவனை உனக்கு முன்பாக வைத்திருக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உனக்குள்ளே கடந்து வர பண்ணும் போது, உன் வாழ்க்கை பயணத்திலே கர்த்தரை நல்லவர் என்பது அரசத்தை பார்க்கும் போது, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல கர்த்தரை தலைவர் என்கிறத நீ வைத்து அவரையே முன்னிட்டு நடக்கும் போது, இவர்களால் வருகிற நிந்தைகள், பயங்கள், போராட்டங்கள், பரிகாசங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் உங்களை விட்டு நீக்கப்பட்டு பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை படிக்கலாம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். தேவச்சனமே எரேமியாவுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டான். அவனுடைய இருதயம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தின் அந்தரங்கத்தை ஆராய்ந்தறிகிறார். கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை நோக்கி பார்க்கிறவர். அவர் நம்முடைய சிந்தனைகளை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சோதித்தறிகிற தகப்பனா இருக்கிறார். ஆகையால் அவரிடத்துல நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு படிப்புக்குரிய காரியமா இருந்தாலும், அல்லது கடனுக்குரிய காரியமா இருந்தாலும், அல்லது நமக்கு எதிராக எழும்புற ஜனங்களுடைய காரியமா இருந்தாலும் சரி, என்ன ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்த எரேமியாவை போல இன்றைக்கு நம்முடைய காரியங்களை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, எரேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு ஆசை இருந்தது. அவனுடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இருந்தது. என்னுடைய தேசம் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசம் எப்படியாவது விடுதலையாக்கப்பட வேண்டும், என்னுடைய தேசத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய தேச ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவனுக்குள்ளே இருந்தது. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். இன்றைக்கு தேவச்சனமே, நீங்கள் யாரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும்? கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷனை நாடி நாடி போயிட்டீங்கன்னா அவர்களால் தோல்விகள் வரும். மனுஷனை நாடி போயிட்டீங்கன்னா அவர்களால் வேதனை பெருகும். மனுஷரை நாடி போனீங்கன்னா அவர்களால் நமக்கு கஷ்டங்கள் கடந்து வரும். ஆகையால் இன்றைய கர்த்தர் சொல்கிறார், நீ கூப்பிட வேண்டியது யாரு தெரியுமா? யாரை தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்தேன். நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 33:11 படிக்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதிங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, எரேமியாவை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்லுகிறான். எரேமியாவிட்ட மறுபடியும் சொல்லுகிறான், தேசத்தை நான் திருப்ப போகிறேன். தேசத்துல நிற்கும் சுவரை அடிக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன். இன்றைக்கு தேவஜனமே, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த விசுவாசத்தை சோதித்தறிந்து நீங்களும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னா, என்னை நோக்கி கூப்பிட. அப்படி என்றால் நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், நம் அக்கம் பக்கத்தினர் பாதுகாக்கப்படுவார்கள். நாம் கூப்பிடும் போது நமக்கு மறுத்தரு அருளி செய்கிற தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம் பக்கத்திலே கடந்து வருகிறார். ஒரு ரகா தேவச்சனமே, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட
கட்டப்பட்டது என்பதை நீ ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை தேவ சமூகத்துல ஒப்பு கூட. எரேமியாவை போல கட்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? எரேமியா போல எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? எரேமியா போல எல்லாராலும் தூசிக்கப்படப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உங்களை விடுவிப்பேன். நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இப்பொழுது இருக்கிற இடத்துல முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், பலியிடுகிறவன் தன்னை மகிமைப்படுத்துவான் என்று சொன்ன வேதத்தின்படி அப்போடைய கரத்துல அப்பா உம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, யாக்கோபுக்கு இறங்கினது போல கர்த்தாவே, கண்ணீரோடு கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சி ஜபிக்கிறார்கள் என்றா, என்னுடைய குடும்பம் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தாங்கப்பா. என் பிள்ளைகள் குடித்து வெறித்து மனம் போன போக்கில போய்கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை தாங்க. என் குடும்பத்தை பார்த்து அக்கம் பக்கத்தினர் சிரிக்கிறார்களே, பரியாசம் பண்ணுகிறார்களே, நிந்திக்கிறார்களே, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. நீர் என்னை இணங்க பண்ணினீர், நானும் இணங்கினேன் என்று எரேமியா சொன்னது போலப்பா, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டாப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரப்பா. இன்றைக்கு தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் உண்மையே நோக்கி பார்த்து ஒரு பூரண விடுதலைக்குள்ளே கடந்து வரட்டும் என்று அப்போடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறாப்பா. எந்தெந்த ஜனங்கள் கட்டப்பட்ட நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அவருடைய கிரியைகள் கட்டுகள் எல்லாவற்றையும் அப்போடைய கருத்துக்களை ஒப்பு தந்து அவைகளை முறியடிக்கிறாப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு தேவ சமூகத்துல எந்தெந்த எதிர்பார்ப்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, பண தேவைகளா இருந்தாலும் கர்த்தாவே நீர் அந்த பண தேவைகளை வெள்ளி பணத்தை சுமந்து கொண்டு வருகிற தூதனை அனுப்பினது போல இல்லாமைகளை இருந்து கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய இல்லாமைகளை நீக்கி போடுவீராகப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா ஜனத்தையும் நிரப்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டு போகட்டாப்பா. பாகாலின் கிரியைகள் அழிந்து போகட்டாப்பா. வேசித்தனத்தின் ஆவிகள் அழிந்து போகட்டாப்பா. வலி சர்ப்பத்தின் ஆவிகள் அழிந்து போகட்டாப்பா. சர்ப்பத்தின் தேள்களை மிதிக்கவும் சத்துருனுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய தேவ ஜனங்களாக என் ஜனத்தை நிரப்பும்படியாக துதிக்கிறப்பா. இந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்குள்ளும் என் தகப்பன் கிரியை செய்யும்படியாக துதிக்கிறப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தரை பரிந்து பேசும்படியா துதிக்கிறப்பா. நீர் ஒருவரை பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்க பிள்ளைகள் மத்தியில கடந்து வாங்கப்பா. தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு ஆசீர்வாதமான மதகை திறந்து கொடுங்கப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை தகப்பன, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லப்பா. அப்பேற்பட்ட போராயுதங்கள் தகப்பன எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் ஜனங்களை விட்டு அழிந்து போகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விடுதலை அபிஷேகம் ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் தகப்பன. உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தனப்பா. இன்றைக்கு விடுதலை தர போற கிருபைக்காய் துதிக்கிறோம். நீர் ஒருவரை பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் ஜனத்தோடு அசைவாடும்படியாக துதிக்கிறப்பா. இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன விடுதலை கடந்து வரட்டாப்பா. சுகம் அளிக்கிற வல்லமை அனுப்புறபடி நான் துதிக்கிறப்பா. சித்தம் உண்டு சுத்தமாகி என்று சொல்ல அப்பா விடுதலை கொடுத்த தகப்பன இன்றைக்கு படுத்த படுக்கையோடு கர்த்தாவே அப்பா மருத்துவமனை போராடி கொண்டிருக்கிற அந்த வாலிப மகன் மீது உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிறப்பா. சகல பிணி உம்முடைய மகனுடைய சரீரத்தை விட்டு நீக்கி போடுகிறபடி நான் துதிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை உடைக்கிறப்பா. கட்டப்பட்ட மனிதன் தகப்பன இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கப்படுவானாக. அற்புத சுகமும் விடுதலை கர்த்தர் கொடுத்த இன்றைக்கு ஒரு சாட்சிக்குரிய பரிசுத்தவானாக கர்த்தர் மாற்ற போற கிருபைகளுக்கு துதிக்கிறப்பா. எரேமியா போல கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற தம்முடைய மகனுக்கு ஒரு பூரண விடுதலை கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு வாலிபனாக கர்த்தர் மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. சீயோனின் சிறையிருப்பை திருப்பினது போல
அந்த குடும்பத்தினுடைய சிறையிருப்பை என் செல்ல தகப்ப நீக்கி போடும்படியாக அப்போடைய கரத்துல ஒப்பு கொண்டிருக்கிறப்பா. வாலிப மகளுக்குள்ளே கர்த்தாவே நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும், தேவ பிரசன்னத்திலே வளர வேண்டும், தேவ அன்பிலே வளர வேண்டும், கர்த்தருக்குள்ளே களி கூற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு 2 நாள் ஜெபிக்கிற. 3வது நாள் என்னால ஜெபிக்க முடியல, ஏதோ போராட்டம் என் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது என்று தாகத்தோடு ஜெபிக்கும்படி வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய மகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்த நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தாவே உம்முடைய மகளுக்கு விரோதமாக எழும்புற வானமண்டலத்தை பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அழிந்து போகட்டும் என்று ஒப்புக் கொண்டிருக்கிறப்பா. விடுதலை கொடுங்க, கிருபை வரங்களை கொடுங்க. உம்முடைய மகளை நோக்கி பாருங்க, இப்பொழுது ஜெபத்திலே பலப்படுத்தும்படியாக ஜெபம் பிணியாளியர் ரட்சிக்கப்பா. இன்றைக்கு கண்டே கித்திரே இனிமேல் காணாதிருக்கக்கூடிய கிருபை கொடுங்க. ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக தேவரீர் உம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக கூடாது. சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளையுடைய தலை நிமிர பண்ணுங்க அப்பா. யார் யாரெல்லாம் உம்முடைய ஜனத்தை நிந்திக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தூசிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பரிகாசிக்கிறார்களோ அப்பா, அவர்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்களாக, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. யாரும் என்னை நேசிக்கலையே, யாரும் என்னோடு பேசலையே, யாரும் என்னோடு இருக்க விரும்பலை என்ற கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தாயே, கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிற பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோடு கூட இருக்கிற. ஆக நீ கலங்கவும் பயப்படவும் செய்யாத. நான் உன்னோடு கூட இருந்த நீ போகக்கூடிய பாதை நான் உன்னை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்மேல் கண்ணு வைத்து ஆலோசனை சொல்வா. கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு நட, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நட, அப்பொழுது நீ பிழைப்பாய். கர்த்தாவே இந்த குடும்பங்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களாக கர்த்தர் மாற்றும்படியாக துதிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் இன்றைக்கு பூரண விடுதலையின் அபிஷேகம் நம்முடைய ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படட்டும், சத்துருனுடைய போராட்டங்கள் முறியடிக்கப்படட்டும், பிசாசின் தந்திரங்கள் உருக்குலைந்து போகட்டும், தேவ ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்களாய் மாற்ற எரேமியாவுடைய வாழ்க்கையில அற்புதம் தகப்பன எங்கள் ஜனத்தின் மத்தியில் செய்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பூரண விடுதலை கொடுக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யும், கூட வேறு பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.